கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1332 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 12வது வசனம், அன்போ சகல பாவங்களையும் மூடும், பகை விரோதங்களை எழுப்பும். பகையானது விரோதங்களை உருவாக்கும், அன்பு சகல பாவங்களையும் மூடும். கொரிந்தியருக்கு அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கடிதம் எழுதுகிற பொழுது, கடைசி நாட்களிலே மனிதர்கள் அன்பில்லாதவர்களாய் மாறிவிடுவார்கள் என்று எழுதியிருக்கிறார். ஒருவரை ஒருவர் காட்டிக் கொடுப்பார்கள். மனிதர்கள் இறைவன் மீது வைத்திருக்கிற அன்பு கூட குறைந்து போய்விடும். இறைவன் மீது வைத்திருக்கிற அன்பை சுயநலத்திற்காக அநேகர் பயன்படுத்துவார்கள். அப்படி கடைசி காலங்களில் அன்பு தணிந்து போய்விடும். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கோ அன்பு நீடித்து நிற்கும். அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் போதிக்கும். அன்புதான் அநேக ஆதரவாளர்களை நமக்கு உருவாக்கி தரும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, மற்றவர்களிடத்திலே பகை உருவாக்குவதை விட அன்பை உருவாக்கி பார், நீ மன மகிழ்ச்சியாய் வாழ்வாய். அன்பு வாழ்க்கையில் மன மகிழ்ச்சியை கொண்டு வரும். அன்பு சகல பாவங்களையும் மூடும். ஒருவேளை பாவியாகவே நான் வாழ்கிறேன் என்று சொல்லி பயந்து பயந்து வாழ்வாயானால், முதலாவது தேவனிடத்திலே அன்பு செலுத்து. இரண்டாவது உன் சுற்றம் உறவினர்களிடத்திலே, குடும்பத்திலே அன்பு செலுத்து. உன் பாவங்கள் மூடப்படும். அன்பு சகல பாவங்களையும் மூடிவிடும். என்றால் தேவனுடைய அன்பை பெற்றுக்கொள்ள அன்பு உதவி செய்யும். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, அன்பு சகல பாவங்களையும் மூடும். பகையோ விரோதங்களை எழுப்பிக் கொண்டே இருக்கும். எனவே பகையை விட்டுவிட்டு முதலாவது தேவனிடத்தில் அன்பு செலுத்துங்கள். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும், முழு ஆத்துமாவோடும், முழு மனதோடும், முழு பலத்தோடும் அன்பு செலுத்துவாயாக. இதுதான் பிரதான கற்பனை என்று வேதம் சொல்லுகிறது. தேவனிடத்தில் அன்பு செலுத்துங்கள். தேவன் உங்களிடத்தில் அன்பு செலுத்தி உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை உயர்த்துவார். தேவனுடைய அன்பு ஒரு மனிதனுக்கு கிடைக்குமானால் சகலமும் அவன் வாழ்க்கையிலும், தொழிலிலும், வியாபாரத்திலும், கடையிலும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். தேவனிடத்தில் அன்பு செலுத்துங்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.